சிவபெருமான் மயில் உருவத்துல மாறின மயூரிநாதர் கோயில் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில் வந்து மயிலாடுதுறையில இருக்கு. இந்த தல இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இந்த கோவில் வந்து சோழர்கள் காலத்துல வந்து கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல்கள் பெற்ற 274 சிவ ஆலயங்கள்ல இது 102வது தேவத்தலமா விளங்குது. காசிக்கு அடுத்தபடியா இந்த கோயில தான் எல்லாரும் வந்து கும்பிடுறாங்க. இந்த சந்தன விநாயகர் வந்து இந்த கோவில்ல ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த கோயில்ல 64 நாயன்மார்கள் இருக்காங்க. இந்த கோயிலோட தல வரலாறு பார்க்கலாம். பார்வதி தேவிய மகளா பெற்ற தக்ஷன் வந்து ஒரு யாகம் வளர்க்குறாரு. அந்த யாகத்துக்கு வந்து சிவபெருமானை வந்து கூப்பிடல. அதனால சிவபெருமான் வந்து பார்வதி தேவி அந்த யாகத்துக்கு வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாரு. பார்வதி தேவி வந்து மனம் பொறுக்காம அந்த யாகத்துக்கு வந்து போயிடுறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட சிவன் வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சு அந்த யாகத்தை வந்து அழிக்கணும்னு முடிவு பண்றாரு. அப்ப அந்த யாகத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு மயில் வந்து பார்வதி தேவி காலில் போய் சரணடையுது. பார்வதி தேவி மயிலுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால சிவபெருமான் வந்து நீனும் மயிலா மாறிப்போன்னு தண்டிச்சிடுறாங்க.